வணக்கம், இது உங்கள் கரு டிவி. நான் எம் அர்ஜித் ரோஷன். நான் எம் மிதுன் கார்த்திக். இன்னைக்கு தஞ்சையில விஜய் அவர்கள் மஞ்சள் குளிச்சிருக்காரு. அப்படி அவர் என்னதான் மஞ்சள் குளிச்சாருன்னு நம்ம இந்த வீடியோல பாப்போம். எனக்கு ஒரு டவுட்னா, சொல்லுப்பா. எப்பயுமே தாவைக்கா கொடியில துண்ண போட்டு வந்துட்டு விஜய் அவர்கள் வணக்கம் நன்றின்னு சொல்லிருப்பாரு. இந்த காட்சி பார்த்தா வித்தியாசமா கிரீன் கலர் துண்ண போட்டு வந்துட்டு வணக்கம் நன்றி சொல்லியிருக்காரு. என்ன காரணம்னா, ஏன்னா தஞ்சாவூர் மாவட்டம் ஒரு டெல்டா மாவட்டம், அதனாலதான் அங்க போய் டெல்டா டால்டான்னு சொல்லி உல்டா விட்டுருக்காரு. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய புருடாலாம் விட்டுருக்காரு. அப்படி அவர் என்ன புருடா விட்டாருன்னு நம்ம இந்த வீடியோல படிப்படியா பார்ப்போம். உங்களுக்கு வேணா இது எலெக்ஷனா இருக்கலாம், ஆனா எனக்கும் என் மக்களுக்கும் இது ஒரு சீரியஸான எமோஷன். அதனாலதான் எங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க பர்மிஷன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இது ஒரு டிஆர் படம் பார்த்த மாதிரியே இருந்திருக்கும். ஏன்னா இன்னும் சினிமா டைலாக்கே பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு மறுபிறவின்னு ஒண்ணு இருந்தா அடுத்த ஜென்மத்துல நான் விவசாயி குடும்பத்துல பிறக்கணும்னு ஆசைப்படுறேன்றீங்க. அடுத்த ஜென்மத்தை விடுங்க, மறுபிறவி விடுங்க. இந்த பிறவியில இந்த ஜென்மத்துல நீங்க ஒரு விவசாயி வீட்டுல போய் ஒரு வாரம் இல்ல ஒரு நாள், அதை கூட விடுங்க, 1 மணி நேரம் போயிருங்க. அதுதான் நீங்க சொன்ன மாற்று அரசியல். நீங்க சொல்ற மாதிரி நிறைய அரசியல்வாதிகள் மைக்கு முன்னாடி மேடையில வாசிட்டு போயிட்டாங்க. அது பழைய அரசியல். நீங்க என்ன சொன்னீங்க? மாற்று அரசியல் கொடுக்க போறேன்னு தானே சொன்னீங்க. அப்போ இதை பண்ணுங்க. இன்னைக்கு கூட பாக்குறேன் முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் அவர்களும் மக்களோட நின்று சகஜமா பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இப்போ அதிகாரம் இருக்கு. அவங்க நினைச்சா எத்தனையோ பிரிவு பாதுகாப்பு வைக்கலாம், எத்தனையோ பாடிகார்டு வைக்கலாம். ஆனா அவங்க வைக்காம சகஜமா நின்று பேசிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க உங்களை சுத்தி 4 பாடிகார்டு, இசட் பிரிவு பாதுகாப்பு, ஒய் பிரிவு பாதுகாப்புன்னு வச்சிருக்கீங்க. ராகுல் காந்தி அவர்கள் மக்களோட உட்காந்து சகஜமா கடையில டீ குடிக்கிறாரு. ஏழை எளிய மக்கள் வீட்டுக்குள்ள போய் சாப்பிடுறாரு. ஆனா நீங்களாம் மக்களை பார்த்தாலே பாக்டீரியாவை பாக்குற மாதிரி ஓரமா ஒதுக்கி போறீங்க. சரி, ஓரமா ஒதுக்கி போறாச்சு பரவாயில்ல, உள்ள ஓடுறீங்களா சார்? நான் வீடியோ போட்டா தம்பி உனக்கெல்லாம் என்னப்பா அருகதை இருக்கு, நீ எல்லாம் ஏன் வீடியோ போடுற அப்படின்னு கேக்குறாங்க. எங்களை மாதிரி யாருங்கெல்லாம் குரல் கொடுக்குதா? ஸ்கூல் பையனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி முட்டி போட்டிருந்த பாடிகார்டு இன்னைக்கு சமூக நீதி அடிப்படையில சுயமரியாதையோட ஸ்டூல்ல உட்காந்துருக்காரு. இது மாதிரி பேசி வந்ததுதான் சமூக நீதியும் சுயமரியாதையும். சமூக நீதின்றது ஒருத்தரை அடிப்படையை வைக்கிறது கிடையாது, ஒருத்தரை சமமா நினைக்க வைக்கிறது தான் சமூக நீதி. இதுக்காக தான் அன்னைக்கு பெரியார் குரல் கொடுத்தாரு, கலைஞர் அவர்கள் குரல் கொடுத்தாரு, இன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் குரல் கொடுக்கிறாரு. அரசியலுக்கு வந்தா மக்களுக்கான உண்மையான உழைப்பு இருக்கணும். அதுக்காக தான் நம்ம அரசியல் வந்திருக்கோம்னு சொல்றீங்க. நம்ம அரசியலுக்கு வந்தா மட்டும் போதாது, மக்களை சந்திக்கிறதுக்கு களத்துக்கு வரணும். மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறதுன்றது மானசீகமா வரணுமே தவிர மாசத்துக்கு ஒருக்கா வரக்கூடாது சார். மாசத்துக்கு ஒருக்கா வருது இது வந்து அமாவாசை இல்ல சார், அரசியல். நீங்க பனையூர்ல ஏசி ரூம்ல படுத்துட்டு இருந்தா உங்களுக்கு மன ரீதியான பிரச்சனை வருமே ஒழிய மக்களோட பிரச்சனை தீராது. இத பேசும்போதே எனக்கு ஒரு விஜய் அவர்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் ஞாபகம் வருது. என்ன பாயிண்ட்? என்ன அவதூறு படுத்தினா தமிழ்நாட்டு அவதூறு படுத்துற மாதிரி, மக்களை அவதூறு படுத்தினா என்ன அவதூறு படுத்துற மாதிரி சொன்னாரு. இப்ப வர வழியில தஞ்சாவூர்ல 19 வயசுல ஒரு இளைஞர் கீழே வந்து இப்ப ஐசியூல சீரியஸா இருக்காரு. அவங்க அப்பா அவர்கிட்டே பேட்டி கொடுக்குற பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. என்ன அவதூறு படுப்புனா மக்களை அவதூறு படுப்புற மாதிரி சொன்னார்ல, அப்ப மக்களுக்கு அடிப்பட்டா இவருக்கு அடிப்பட்ட மாதிரி ஆன ஸ்பாட்ல நிக்கணும்ல, ஏன் நிக்கல? ஃபர்ஸ்ட் மாநாட்டுல வந்தீங்க, பேசுனீங்க, போனீங்க. செகண்ட் மாநாட்டுல வந்தீங்க, பேசுனீங்க, போனீங்க. கரூர்ல வந்தீங்க, பேசுனீங்க, போனீங்க. சேலத்துல வந்தீங்க, பேசுனீங்க, போனீங்க. வேலூர்ல வந்தீங்க, பேசுனீங்க, போனீங்க. தஞ்சாவூர்ல வந்தீங்க, பேசுனீங்க, போனீங்க. இது எல்லாத்துலயும் சொல்லி வச்ச மாதிரி ஏதாவது ஒரு விபத்து நடந்துருது, அந்த இடத்துக்கு வரவும் மாட்டேங்கிறீங்க, அதை பத்தி பேசவும் மாட்டேங்கிறீங்க, ஒரு அறிக்கை கூட விட மாட்டேங்கிறீங்க. ஏன் சார்? லாஸ்டா ஒரு விஷயம் நடந்துச்சு. மேல வந்து விஜய் சிலை இருக்கும், நடுவுல அசோக சக்கரம், ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு குதிரை, லெஃப்ட் சைட்ல ஒரு காளமாடு. இந்த சக்கரம், குதிரை, காளமாடு இந்த 3மே வந்து சுறுசுறுப்பின் அடையாளம். அத போய் விஜய் போட்டோ கீழே போட்டிருக்கீங்களே சார், இது நியாயமா இல்ல தர்மமா? இவ்வளவு இருக்காதுங்க சார், சிம்பிளா அந்த சிங்கத்துக்கு அசிங்கம் சார். பனையூர் பண்ணையாரு இவரை போல வெண்ணையாரு, குண்டு சட்டியில குதிரை ஓட்டுவாரு. யாரு யாரு? தற்குறி தலைவன் விஜய் பாரு. பனையூர் பண்ணையாரு கட்சியத்தான் தொடங்குவாரு, வீட்டுக்குள்ள முடங்கி கிடப்பாரு. யாரு? பனையூர்ல ஆட்சி நடத்துவாரு. யாரு? அவரை போல யாரும் இல்ல தமிழ்நாட்டில், ஆடும் இல்ல. யாரு? யாரு? தற்குறி
தலைவன் விஜய் பாரு. யாரு யாரு தற்குறி தலைவன் விஜய் பாரு. மாநாடு நடத்துவாரு, மக்களா தான் கடத்துவாரு, ரசிகன்கள் ஓடி வந்தா பஸ்ஸுக்குள்ள ரசிப்பாரு. யாரு யாரு தற்குறி தலைவன் விஜய் பாரு.